பிரியமான தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நல்ல தகப்பன், நல்ல தேவன். இந்த நாளிலும் நம்மோடு கூட கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பாராக. அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைகளை, உடைய சத்தியங்களை நாங்கள் தியானிப்பது எங்களுக்கு நலமாயிருக்கிறது. சத்தியத்தை இரவிலே நாங்கள் ஆண்டவரை அறிவிப்பது சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து எங்களுக்குள்ளே அவைகள் ஊன்ற கட்டப்பட விசுவாசத்தில் நிலைத்து நிற்க நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கற்றுக் கொடுங்க, கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் மனுஷன் பிறந்த நாள் முதல் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னதான் கடந்து வந்தாலும் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மனதிலே ஆரம்பிக்க வேண்டும். உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் வல்லமையாக வெளிப்படுகிற, எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக சாப்பிட்றோம், எதுக்காக வீட்டை கட்டுறோம், எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம், எதுக்காக பிள்ளைங்க, இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கும்பொழுது இறுதியிலே மனிதன் சந்தோஷமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சந்தோஷம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளிலே சந்தோஷம் இருக்கிறது. இதை நாம் புரியாமல் இந்த உலகத்தில் நிரந்தரமற்ற சந்தோஷத்துக்கு நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது எண்ணினவர்களாம் ஒரு பாடலை பாட, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எங்க பொங்கும்? நமக்குள்ளேதான் அது இருக்குது. இயேசு ஒரு மனிதனை ரட்சித்தார். அவர் மாற்றினால் சந்தோஷம் பொங்கி பொங்கி வரும். ஆகவே மாற்றுவதற்கு விட்டு கொடுங்கள். நீங்கள் மாற முயற்சிக்காதீர்கள். மாறுவதற்கு தேவனுடைய கரங்களில் விட்டு கொடுங்கள். தேவன் மாற்றி கொடுப்பார். ஜெபிக்க நான் பாட்டு பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரன் உடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரன் உடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன்.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கும் அவங்க ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இன்னைக்கு அப்படிதான். ஏன்னா உள்ள மனசுல மாற்றம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர் போதனைக்கு நாம் கடன் செல்வோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை வார்த்தை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கண்டுபிடிக்கணும் வார்த்தை. இன்னைக்கு தேவன் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய மனதிற்கு அறிவிக்கின்ற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி, அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் நாம் பார்த்து வருகிறோம். அப்பொழுது இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதல், மனதை குறித்த காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். மனம் என்பது நேற்று தினத்திலே பார்த்தோம், நம்ப வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்திலே பார்த்தோம். மனம் மாறுவது, மனம் என்பது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. யாருமே இந்த உலகத்துல பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்ஷனுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரப்பட்டிருக்கிறார், வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஒரு மனிதனை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த வல்லது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கம்பெனியில் போனால் ஒரு ஆக்ஷனு, வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆக்ஷனு, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மனதிலே மாற்றங்கள் வர வேண்டும். மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கை பரலோகமாமா. அப்போ மனம் மாறாவிட்டால், நம்ம நேரத்தில் பார்த்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும், கெட்டு போவீங்க, அழிந்து போவீங்க. உங்க மனம் மாறல அப்படின்னா நீங்க கெட்டு போவீங்க, அழிந்து போவீங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தண்டனைக்குள்ளாக இருக்கிறார்கள், சிறைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார்கள், அவருடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அவரை அறியாத போகும் பொழுது நாம், நம்முடைய எதிரி, நம்முடைய சத்துரு நமக்கு எதிரே சூழ பாழை முழங்கி நம்மை அழித்து கொண்டிருக்கின்ற வகை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவரை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்திருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமா மாறும். எங்கன்னா கடையில சேல்ஸ் பண்ணாங்கன்னா வாங்கிடலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சந்தோஷம் கொடுங்க, ஒரு சமாதானம் கொடுங்க, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க. டீ கடையில் விற்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இது எங்கேயுமே விற்க முடியாது. இது நமக்குள்ளே நம் பாடணும் இல்லையா? சந்தோஷம் போது சந்தோஷம் என்னில் பொங்கணும். நமக்குள்ளே மாற்றங்கள், உள்ளே நடக்கின்ற ஒரு அனுபவம் வெளியிலே வாழ்க்கையாக அனுபவிக்கிறது. அப்போ இது கண்ணுக்கு தெரியாத வகையிலே தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு எண்ணிலடங்காத ஒரு சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு எழுதுறேன்னு யோவான்ல எழுதுறத நீங்க பார்க்கலாம். யோவான் அது ஒன்று மட்டும் வாசித்துட்டு நாம் இன்னைக்கு இந்த மனதிலே மனம் திரும்புதல் என்பதை குறித்த ஒரு தெளிவை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் சந்தோஷம் இருக்கிறது, அது நிறைவாய் இருக்கவில்லை. அது நிறைவாய் இருக்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அடைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொன்று, நான் பாவியே கிடையாது, எந்த பர்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறேன், நான் மட்டும் யோகியம், மீதி பேரெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. தெளிவா அந்த ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்பமான நான் தான் பர்ஃபெக்ஷன் அப்படின்றனா, நீயே ஏமாந்துட்டு இருக்கிறப்பா, சத்தியம் உனக்குள்ள இல்ல. நம்ம கடவுளையே பொய்யா ஆக்கிடுவோம். ஏன்னா நம்ம தானே கடவுள் மாதிரி நடக்கிறோம், நல்ல சரியா இருக்கிறோம் நினைக்கிறோம்.
அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நாம் லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பலாம். இதிலே ஒரு சில காரியங்கள், இந்த மனம் திரும்பாமற் போகின்ற நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல்ல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவி வீட்டுல போயிட்டு சாப்பிடுறாரு. அங்கே பரிசேயரும் வேதபாரகரும் பார்க்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறாரே என்றார்கள். இவர் செய்கிறது அவர்களுக்கு தவறாக தெரிகிறது, இவர் செய்கிறது இவருக்கு சரியாக இருக்கிறது. இதுதான் மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா பார்க்கும். ஒரே சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதங்கள்ல நமக்கு சிந்தனைகளிலே நம் மாற்றங்களை அடைகிறோம். ஆண்டவர் பாவியை நேசிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் இவர்கள் பார்க்கிறார்கள், இவர் நீதிமான், இவர் போய் ஒரு பாவியினிடத்தில் இருக்கிறாரே என்று சொல்லி அவரிடத்தில் அவரை ஏளனமாக பேசி அவரை குறையாக பார்க்கதை பாரு. அப்பொழுதுதான் அவனுடைய இருதய சிந்தனைகளை அறிந்து அங்கே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் புரியும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, உங்களில் ஒருவன் 100 ஆடு உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஏனென்றால் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி ஓடும் ஞான குழந்தைகளாக இருக்கிறார்கள். தேடி அலையும் கூட்டங்களாக இருக்கிறார்கள். உங்களுக்குள் இருக்கிற தேவனை எங்கெங்கேயோ காடுகளிலும் மலைகளிலும், உங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை அவர் மூலியமா கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமான்னு சொல்லி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளம். அது மாதிரிதான் ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு, நமக்கு நல்ல தீனி கிடைக்கும், நாம் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 99 விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப எஜமான் பாக்குறாரு, இந்த 99 ஆடு நல்லா இருக்குது, அது குறித்த கவலை இல்லை. அந்த ஒரு ஆடு காணாமற் போன ஒன்றை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடி திரியாமல் இருப்பானா? நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு பரிசேயர் சதுசேயரும் கேட்கிறாரு. ஏன்னா இது ரியலா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே செய்யற செயல் தானே. ஒண்ணு காணோம் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் வராது பாருங்க. கண்டுபிடிக்கிற வரைக்கும் வராது. கண்டுபிடித்த பிறகு ஒரு நிலை இருக்கும் பாருங்க, அந்த நிலை தான் ஆண்டவராங்க சார். பாவியை கண்டுபிடித்து பாவியை நான் நேசித்து விட்டேன் என்ற உணர்வு எனக்குள்ளே வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி. அதுதான் சிலுவையில் அவர் சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல சொல்றாரு, தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு. அப்போ தனக்கு முன் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதை தேவன் எண்ணினார். என்னன்னா, பாவிகளை நேசிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை கண்டுபிடித்து விட்டேன். அது என்ன தோளில் மீது போட்டு அதை நான் சந்தோஷமா இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நண்பர்களுக்கெல்லாம் அறிவித்து, அதை தான் சொல்றாரு, ஒரு 100 நீதிமான் இருக்கிறான், அதுல ஒரே ஒரு பாவி, 99 நீதிமான் இருக்கிறான், ஒரு பாவி மட்டும் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா என்ன சந்தோஷங்க வாழ்க்கையில. அது தேவ தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்களே, பரலோகமே சந்தோஷப்படுமே அப்படின்னு சொல்லி இந்த ஆடை குறித்து, காணாமற் போன ஆட்டை குறித்து தேவன் பேசும்பொழுது அவர்களுக்கு அறிவிக்கிறதை இங்க பார்க்கிறோம். இதுல என்னன்னா, மனம் திரும்புதலுக்கும் இதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, மனம் மாறுதல் என்பது என்னென்னவோ பிரயாசத்துக்காக நம்ம போறோம். நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லா பிரயாசமும் வாய்க்காகத்தானே. சிலர் மனதுக்கோ சஞ்சலமா இருக்கிறது. பிரசங்கி நிறைய விஷயத்த சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்தினேன், தேடினேன், வகை தேடினேன், அவைகளை ஆராய்ந்து பார்த்தேன், நிதானித்து அறிந்தேன், இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்றதே வாழ்க்கை போய் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அப்படி சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து கருணை கைக்கொள்ள மனுஷன் கடமையாது. அப்போ நாம் இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, அதுதாங்க மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க மனதிலே மாற்றங்கள் வந்துட்டா மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். இங்க 3 சப்ஜெக்ட் இங்க சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஒருத்தன் காணாமற் போன காசு, காணாமற் போன
மகன். இந்த சம்பவத்துல தொடர்ந்து அந்த லிங்க்லயே அப்படி சொல்றத நீங்க பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா அவன் கண்டுபிடித்த பின் ஆட்டை அவன் சந்தோஷத்தோட தோள்களில் போட்டுக்கொண்டு, சந்தோஷத்தோடு கூட, சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே என்ன நடக்குது? சந்தோஷம் உண்டாயிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா காணாமற் போன காசு தேடி தேடி கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணுவான்? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. இன்னொன்னு அடுத்தது, ஒரு மனுஷன் இளைய மகன் காணோம், தூரம் போயிட்டான், இப்ப திரும்பி வர்றான். அப்ப அந்த தகப்பன் என்ன பண்றாரு? இவன் மரித்தான், இவன் உயிரோடு கூட கிடைக்க பெற்றான் என்று சொல்லி கடைசி வசனம், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அப்போ காணாமல் போன ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்குள்ளே சந்தோஷம். என்ன காணவில்லை? இறைவனை தேடி தேடி அலைகிற கூட்டங்கள் ஏராளம். காணவில்லை காணவில்லை, நான் காடுகளிலே தேடினேன், மலைகளிலே தேடினேன், எல்லா ஆறுகளில் தேடினேன், கடைசியில் எனக்குள்ள இருக்கிறார்ன்றது தெரியலையே. அப்போ காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, மனதிலே ஒரு மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சிக்காகவே மனிதன் பிறந்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சொன்ன, ஆண்டவர் இந்த உலகத்துல பிறகுறதுக்கு காரணம் என்னன்னா சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் மட்டும் வாசித்து வரேன். 9:3, அந்த ஜாதி திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போல. எப்படி ஒரு பலன்களை பார்க்கும் பொழுது எல்லாம் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை கையில் எடுத்துன்னு வந்து அந்த வருமானத்தை நீங்க பார்க்கும்போது அது மாதிரி நீங்க சொல்ற அறுப்பில் மகிழ்கிறது போல கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போல உனக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். யாருங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கத்தினால இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் என்னங்க பிறந்து என்னங்க மகிழ்ச்சி? அவர் உங்கள் உள்ளத்திலே இருப்பாரானால் உங்கள் உள்ள மகிழ்ச்சி, உங்கள் இல்ல மகிழ்ச்சி, உங்கள் மனதிலே முதல் மாற்றம். அதைத்தான் சொல்றாரு. காணாமற் போச்சு, கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏதாவது தொலைஞ்சிச்சா கிடைச்சிருங்க. தூரமா போயிட்டீங்களா கிட்ட வந்துருங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அது சொல்றாரு, உள்ளபடி வா, இருக்கிற நிலையிலே வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் சொன்னார், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன், என்னிடத்தில் வா. எத்தனை முறை, எத்தனை தடவை நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையிலும் அநேகர் என்ன பண்றீங்க? இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால் அது காணாமற் போன அட்ரஸ்ல நம்ம நிக்கிறோம்னு அர்த்தம். தேவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, உணர்த்திட்டாரு. நீங்க திரும்பிட்டீங்க அப்படின்னா அந்த கெட்டகுமாரன் எப்படி என் தகப்பனிடத்திற்கு போய், ஏன்னா அவர்கிட்ட தகப்பன்கிட்ட தான் மகிழ்ச்சி இருக்குது, ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்குது நிறைவு, அவரிடத்துல இருக்கிறது பரிபூரணம், அவரிடத்துல இருக்கிறது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 2:9 ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல சரீர பிரகாரமா எங்க இருக்குதுங்க ஆசீர்வாதம்? அவருக்குள்ள இருக்குதுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க, 9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, the divine nature and the eternal power இருக்குது பாருங்க, அது எங்க இருக்குது? பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அதனாலதான் மேல சொல்ற, நீங்கள் அவருக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? அவருக்குள்ள வேறு கொண்டீங்களா? அவருக்குள்ள கட்டப்பட்டீங்களா? அவருக்குள்ள நடக்கிறீங்களா? அவருக்குள்ள போதிக்கப்பட்டீங்களா? அவருக்குள்ள விசுவாசத்துல இருக்கிறீங்களா? அந்த சோதத்தோடு நீங்க பெருகுங்க. இந்த லௌகிக ஞானம், மாயமான தந்திரம் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல.
இது யாரையும் நம்பி இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு சந்தோஷத்தை, பரலோகத்தை அனுபவிக்க முடியும் என்று. அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே ஜீவன், அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே, அவராலே தானே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கின்ற, ஆண்டவருக்குள் வேர் கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு மிக மிக அவசியம். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்திற்காகத்தான் என்பதை நாம் உணர வேணும். அப்போ மனம் என்பது, மனதில் தான் மாற்றங்கள் முதலாவது ஏற்பட வேண்டும். அதனாலதான் நல்லதை நினையா, தப்பு தப்பா நினைக்கிறியா, என்னையா நல்லதை யோசிய. நீதிமொழிகள் 23:7 சொல்றது, உன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே நீ இருக்கிறப்பா. தப்பு தப்பா கணக்கு போட்டு, தப்பு தப்பா விசுவாசத்துல, தப்பு தப்பா ரிசல்ட்ல நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்மை முழுவதுமாக மனதிலே மாற்ற மனம் திரும்புங்கள், பரலோக வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்போ மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து தேவனுடைய வழிகளிலே நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவசரம், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம், என்னுடைய உபதேசம் மெதுவானது, லகுவானது என்று சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்ண, ரொம்ப கஷ்டம் வருதார். கடவுள மாதிரிலாம் இருக்க முடியாது. பைபிள்லாம் எடுத்துன்னு வந்து இதெல்லாம் எனக்கு விலக்கி காட்டாதுங்க, அதெல்லாம் நடக்க முடியாது, எல்லாரும் ஒத்து வராது. பைபிள கொஞ்சம் வைங்க பிரதர், உலகத்தை பாருங்க பிரதர், எத்தனை பேரை பாருங்க பிரதர், கண்டிப்பா இவ்வளவு பேர் இப்படி இருக்கிறாங்க பிரதர், அப்படி இருக்கிறாங்க பிரதர், நீங்க ஏன் இப்படி? எங்க வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழிதான் நம்முடைய வழி. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நம்முடைய சத்தம், அதுதான் என்னுடைய கீழ்ப்படிதல், அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது என் மனதிலே ஒரு மாற்றம் வருங்க. உலக பிரகாரமா வாழ்ந்தீங்கன்னா சுகபோகமா வாழ்றோம், உயிரா இருந்தோம், செத்து போன வாழ்க்கை. பணம் இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், எல்லாம் இருக்கும், செத்து போன வாழ்க்கை. மனதில ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சிலே, அதான் வேதம் சொல்றது, அகமலர்ச்சி முகமலர்ச்சியை தரும். அகத்தின் அழகு முகத்தில தெரியும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அகத்திலே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் வெளியில இல்ல, உனக்குள்ள, என்னில் பொங்குதே. எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவனை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கின்ற ஒரு நிலை தாங்க அந்த மனம். அதனாலதான் மனசை கொஞ்சம் மாத்துப்பா, மனசை கொஞ்சம் மாற்று யோசி. எதிர்மறையா, நேர் எதிர்மறையா, உலகம் ஒரு வழி, அதுக்கு ஆப்போசிட் வழி தாங்க ஆவிக்குரிய வழி. மாம்சத்துக்குரிய வழிகளுக்கு எதிரானதுதான் ஆவிக்குரிய வழி. சம்பந்தப்படுத்தவே முடியாது பாருங்க. இந்த உலகத்துல அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமா, அவங்கள பாத்தீங்களா, இவங்கள பாத்தீங்களா, அவளை பாத்தீங்கன்னா, இந்த கம்பேரிங், நோ கம்பேரிங் அதர்ஸ், நோ காம்படிட்டிவ் அதர்ஸ். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரையுமே ஈக்குவல் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் தேவனோடு கூட ஈக்குவல் பண்ணி, தேவனோடு கூட இணைத்து பேச பழகுங்கள். அவருடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணைத்து வாழ்வதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. அதுதான் மனதை மாற்றம். வார்த்தை வைத்து வார்த்தைக்குள்ளே உங்கள் மனதை ஆட்கொள்ளப்பட விட்டு கொடுப்பதுதான் மனமாற்றம். எவ்வளவுதான் சொல்லுங்க, அது ஜென்மம், ஒரு சூடு சொரணை எதுவுமே இல்லைங்க, கேட்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருந்தாங்க இஸ்ரேல் மக்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலும் சொரணை இல்லைங்க, உணர்வே இல்லைங்க. ஏசாயா 1 வாசித்து பாருங்க, அதுல சொல்றாரு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, பிரச்சனை. வெள்ளரி குச்சி போல இருக்கிற தோட்டத்துல நீ ஒன்னும் என்னதான் ஃபீடிங் கொடுத்தாலும் அது உடம்பு வளரவே மாட்டேதுங்க, அப்படியே போயிட்டே இருக்குதுங்க, உருக்குதுங்க. ஏங்க உங்க மனசுல பிரச்சனைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய 20% சரீரத்தில் அப்படின்னா 80% மனதளவிலே தான் வியாதி. அப்போ ஒவ்வொன்றையும் மாற்றுவதற்கு மருந்து தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை சந்தோஷமாக மாற்றும். இதோ எல்லா தினத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். இது முன்னணியில போய் பாருங்க, பார்த்தாலே, இது கேட்டாலே சந்தோஷங்க. இது நீங்க அனுபவிச்சா, நீங்க பேசினா உங்க வாழ்க்கையில எல்லையில்லா மகிழ்ச்சி நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் பேசுங்க, ஆரம்பிங்க. ஆண்டவரை குறித்த காரியங்கள், வார்த்தை குறித்த திட்டங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் பேசி பேசி வாழ்விலே உன்னதமான ஒரு மனம் புதிதாகிறதினாலே மறுரூப வாழ்வை நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரியவர்களே, நாம் காணப்படாமல் போகலாம்,
நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை தோல் மீது சுமந்து சந்தோஷப்பட விரும்புகிறார். தகப்பன் என்றைக்கு திரும்ப மாட்டானா என் மகன் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஓடி கட்டிப்பிடித்து மோதிரத்தை போட்டு புதிய ஆடைகளை அணிந்து காலணிகளை போட்டு அவனுக்காக கொழுத்த கன்றை அடித்து எனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நேசு கொடுத்தாரே, இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட மேலான ஒரு நிலையை தேவன் தரவே விரும்புகிறார். அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக உங்கள் மனதிலே அவரை ஏற்றுக்கொண்டார். நிறைய பேர் நான் கிறிஸ்தவனா வாழ்றாங்க, ஆனா கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்தவனா வாழ்றதை விட கிறிஸ்துவை உடையவனாக வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு ரூபாய் கிடைச்சா கூட சந்தோஷம் தாங்க. 1 கோடி கிடைச்சாதான் சிலருக்கு சந்தோஷம். எங்க 1 ரூபாயிலையும் இருக்குது, 1 கோடியிலே இருக்குது. நமக்கு எது வேணும்? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது சந்தோஷம். இந்த நாம் என்ன பண்றோம், எல்லாம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். எங்க எல்லாம் இல்லைனாலும் தேவன் இருக்கிறாங்க, அவருக்குள்ள எல்லாம் இருக்குதுங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்க பழகுங்க. உங்க மனசை என்ன பண்ணுங்க, மாத்துங்க, மாத்தி யோசிங்க. இருந்தாலும் இல்லைனாலும் பவுல் சொல்றாரு, உபத்திரவமோ பட்டயமோ பஞ்சமோ நாச மோசமோ வியாதியே சாவே வந்தாலும் பரவாயில்லையா, அவரோட அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாதுயா. அத உறுதியா சொல்றாரு பவுல். ஆகவே அன்புக்குரியவர்களே, வேத வார்த்தையில் இருக்கிறது சந்தோஷம், தேவனுக்குள்ள இருக்கிறது மகிழ்ச்சி. காணப்படாமல் போன காசை கண்டுபிடித்தது போல, காணப்படாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து தோளின் மீது போட்டது போல, காணப்படாமல் போன மரித்து போன மகன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே தேவன் நமக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை புதிதாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் மறுரூப வாழ்வில் அனுபவிங்கள். எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். இதில் மாற்றம் இல்லை. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நிலையை ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் ஆட்கொள்ளு நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே சந்தோஷத்தை நீர் வைத்திருக்கிறீர். அது உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது என்பதை இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் காணப்படாமல் போகலாம். ஆண்டவரே, எங்களை கண்டுபிடிக்கிறவர் நீர், கண்டுபிடித்தவர் நீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை தேடி வந்து எங்களுடைய இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுத்து, இழந்து போனவைகளை மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் நீர் வந்தீர். மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தவர். எங்களை எல்லாம் நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்கப்பா. விலையின்றி விற்கப்பட்டோம் ஆதாம் மூலமா. விலை இல்லாமலே 2ஆம் ஆதாமாகிய நீர் எங்களை தன்னுடைய ஜீவன் கொடுத்து விலைக்கிரையும் கொடுத்து எங்களை மீட்டீரப்பா. எல்லாம் இலவசமா எங்களுக்கு தந்தீர். எத்தனை மகிழ்ச்சி! நாங்கள் பணம் கொடுத்து இந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த உலகத்திலே நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நீயே நிரந்தரம், நீரே சந்தோஷம், நீரே எல்லாம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்படிப்பட்ட உணர்விலே எங்கள் வாழ்க்கை வாழ எங்களுடைய நினைவுகளை எல்லாம் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மகிழ்ச்சிக்குள்ளே வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு தாருவீராக. தந்திருக்கிறீங்க, நன்றி. இன்னும் இன்னும் ஆண்டவரை புதுப்பியப்பா. இன்னும் மனதை மாற்றக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு உண்டாக்கித்தாங்க. ஆண்டவரே, ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரே. தெய்வ தூதர்கள் எல்லாம் மகிழும்படி ஆண்டவரே, எங்களுடைய செயல் நடை உடை பாவனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருப்போம். மனம் சந்தோஷமா இருந்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே உருவாகும். அது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் நீங்கள் தான் எல்லாவற்றிலும் ஆயுசு நாட்களோடு கூட சகல பரிபூர்ணத்துக்கூட கூட எல்லா நிறைவோடு கூட வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான நிச்சயம் இல்லை. சந்தோஷமா இருப்போம். வாழ்விலே மாற்றங்களை காண்போம். Bless you all.